எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. முக்கியமாக அடுத்த ஒரு மாதத்தில் மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே தெரியல. டேரிஃப்னால என்ன ஆக போகுது, இன்ஃப்ளேஷன் தொடர்ந்து ஏறிட்டே இருக்குமா, அமெரிக்காவிலேயே ரெசஷன் வந்துடும், அமெரிக்காவே ஒரு பிச்சைக்கார நாடு மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஆயிரும் உலகத்தில் அப்படின்னு ஒரு நண்பர் சொல்கிறாரு. இவர் வேற யாரும் இல்லை, ரிச் டேட் புவர் டேட் அப்படின்ற மிக பெரும் புகழ்பெற்ற ஒரு புத்தகத்தை எழுதினவர் தான். இவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எப்படி நம்ம மும்பையில் ஸ்லம்ஸ் எல்லாம் இருக்கோ அதே மாதிரி அமெரிக்காலையும் ஸ்லம்ஸ் எல்லாம் பரவிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா உலகத்திலேயே மிகவும் பின்தங்கிய நாடாக, ரொம்பவுமே பூரான நாடாக மாறப்போகுது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் இவர் அமெரிக்க டாலரை மதிக்கிறதே இல்லை. உலகத்திலேயே அதிகமான கடங்கார நாடு என்பது அமெரிக்காவாக இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டாலரை பிரிண்ட் பண்ணி அடிச்சுக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. இதனால் இது ஒரு டாய்லெட் பேப்பருக்கு சமானம் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இந்த மாதிரி உலகத்தில் மிகவும் பணக்கார நாடான அமெரிக்காவே இந்த மாதிரி பூராயிரும் அப்படின்றாங்க. நாங்கள் திருப்பூர்லாம் 100 ரூபாய் 200 ரூபாய்க்கு செய்கிற பனியனை அங்கே கொண்டு போய் 1000 ரூபா 2000 ரூபா அப்படின்ற மாதிரி லேபிள் போட்டு அங்கே விற்கிறாங்க. அப்போ அமெரிக்க பொருளாதாரமே சீர்குலைஞ்சு அமெரிக்க நாடே கும்பாயி அவன் பெருசாக விலை கொடுத்து வாங்கலினாக்கா அப்புறம் என்ன விஷயம்? நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம இந்தியாவில் விற்க முடியாதான்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடியே 100 ரூபாய்க்கு டிஷர்ட் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஆளுங்க இப்பவும் அதே மாதிரி 100 ரூபாய்க்கு டிஷர்ட் கிடைக்குமான்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆஹா நண்பர்களே, நாளைக்கு என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றது தெரியல. 2 மிகப்பெரிய பேங்குகளினுடைய ரிசல்ட் என்பது வந்திருக்கு. அது ஓரளவுக்கு ஓகே, மார்க்கெட்டினுடைய எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுதா அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே ஆர்வமாக இருக்காங்க நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கறக்கு. ஐசிசி பேங்க்னுடைய Q4 ரிசல்ட் இப்போ இந்த 2025 எடுத்து பார்த்தாலும் ரொம்ப பிரமாதம் தான் படுத்தியிருக்கான். போன குவார்டரை விடவும் அதிகமாக கொடுத்துருக்கான். போன வருஷத்தோட கம்பேர் பண்ணல இன்னுமே நல்லா இம்ப்ரூவாக கொடுத்துருக்கான். HDFC பேங்க்கும் சலிச்சவன் கிடையாது. அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது எடுத்து பார்த்தாலும் போன வருஷத்தோட கம்பேர் பண்ணும்பொழுது நல்லா தான் பண்ணியிருக்கான். அதே மாதிரி போன குவார்டரோட கம்பேர் பண்ணும்பொழுதும் நல்லா தான் பண்ணியிருக்கான். ஸோ இந்த 2 தெய்வங்களும் நாளைக்கு மாறி மாறி மார்க்கெட்டை என்ன செய்ய போகிறாங்க, கெடுத்து விட போகிறாங்களா இல்லை கொடுக்க போகிறாங்களா மார்க்கெட்டுக்கு அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ நாளைக்கு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிருங்க, இந்த 2 பேங்குகளினுடைய கூட்டணி நம்மளுடைய மார்க்கெட்டை புது உச்சமாக ஒரு 24,000 அல்லது 25,000க்கு அடுத்து வரக்கூடிய வாரங்களில் தூக்கிவிடக்கூடிய ஒரு சக்சஸ்ஃபுல் கூட்டணியாக இருக்க போகுதா அல்லது ஒரு கும்பா கூட்டணியாக மாறப்போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் தெரிஞ்சிடும். அதாவது ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு 10 நாளில் மார்க்கெட்டை எப்படி தூக்கி விட போகிறாங்க அப்படின்றது நாளைக்கு ஓப்பனிங்லேயே தெரிஞ்சிடும். இந்த 2 வலிமையான பேங்க்களுடைய ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இந்த சமயத்தில் குழந்தைங்க அவங்க அம்மா அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கும். டேய் நானே அடி வாங்கிட்டு எங்கே போய் ஒளியறதுன்னு தெரியாமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் ஏற்றம் என்பது ஏறும் பொழுது அவன் அங்கிருந்து தொப்புன்னு கீழே விழுந்தான்னு வச்சிங்களேன், அடி ரொம்பவுமே அதிகமாக வலிக்கும். அதனால் ஒவ்வொரு முறையும் மார்க்கெட் மேல் நோக்கி ஏறும் பொழுது ஹெட்ஜிங் அப்படின்ற ஒரு இடம் தான் முதலீட்டாளர்கள், ஷார்ட் டேர்மில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் ஓடி போய் ஒளிஞ்சக்கூடிய இடமா இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு முறையும் மேல் நோக்கி நிஃப்டி ஏறும் பொழுது ஹெட்ஜிங் என்பது நிறைய பேர் பண்ணிக்குவாங்க. நண்பர்களே, ஆட்டோத்துறையில் ஒரு ஃபேமஸாக இருந்த பங்கு, ஆட்டோத்துறை ஏறிக்கொண்டே இருந்த பொழுது இவனு அதிரடியாக ஏறின ஒரு பங்கு அப்படின்னா இந்த ஷேஃப்லர் இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு 400 ரேஞ்சிலிருந்து 4,800 ரூபாய்க்கெல்லாம் போனவன் தான். இப்போ 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே இருக்கக்கூடிய பங்கு. இந்த பங்கில் 2 தகவல். ஒன்று, சமீபத்தில் 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி புல்லிஷாக முயற்சி பண்ணால் ஆனால் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல, டொயங்கின்னு கீழே இறங்கிட்டான். மறுபடியும் இப்போ 50 days மூவிங் ஆவரேஜை தொட்டிருக்கக்கூடிய இந்த பங்கில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28 ரூபாய் ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் என்பது வருகிறதாக தகவல். கிழக்க போன மச்சானை பார்த்தீங்களா, இன்னும் மச்சானை காணமே அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் BCG அப்படின்ற பங்கில் நான் ஹெவியாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேங்க, அந்த பங்கு என்னடான்னா ட்ரேடிங்கே ஆக மாட்டேங்குது, அதில் ஏதாவது ஒரு தகவல் வந்ததுன்னா தெரியப்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதில் என்ன ஒரு தகவல் அப்படின்னு வந்திருந்தது பார்த்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் 30ஆம் தேதி எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங் அப்படின்னு நடக்கிறதாக ஒரு பதிவு ஒன்று பார்த்தேன். உடனே நம்ம என்ன நினைப்போம், சரி இவன் மறுபடியும் ட்ரேடிங் சம்மந்தப்பட்டது எக்ஸ்சேஞ்சுகளில் எப்போ இவன் ட்ரேடிங்க்கு வரப்போகிறான், அந்த மாதிரி ஏதாவது தகவல்கள் வருமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாக்கா அந்த மாதிரியெல்லாம் எந்த விதமான தகவலும் இல்லை. இவங்க ஏதோ ஒரு கேபிட்டல் ரிடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு தகவல் ஒன்று வருது, அது போக சிலர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய தகவல் அப்படின்றதா வருதே ஒழிஞ்சு முக்கியமான தகவல் இது மறுபடியும் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போ ட்ரேட் ஆகும் அப்படின்ற ஒரு தகவலை இந்த எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங்கில் நம்ம பார்க்க முடியல.
ஸோ கடலுக்கு நடுவில் போய் நின்றுட்டு எது கிழக்க எது மேற்குன்னு தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி பாவம் இந்த பிசிஜியில் முதலீடு பண்ணவங்களாம் அவன் எப்போ தான் மறுபடியும் ட்ரேடிங்க்கு வருவான், என்னதாயா நடக்குது அப்படின்னு ஒன்றுமே தெரியாமல் உட்காந்துருக்காங்க பாவம். நண்பர்களே, கரடிகள் பல பங்குகளை வந்து நேரடியாக போட்டு தள்ளியிருக்கு. அதாவது 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போச்சுனாவே வீக் ஆகிடுச்சு, கரலினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம். ஆனால் இப்போ ஏற்பட்ட பிரச்சனையிலையும் ஒரு பங்கு வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் கீழேயே போகலை அப்படின்னாக்கா அது முத்தூட் ஃபைனான்ஸ் அப்படின்ற பங்கு தான். பல முறை போன வருஷத்துலேருந்தே 2023-24 இருந்தே அவன் 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போக பல முறை முயற்சி செஞ்சான். பட் ஒவ்வொரு தடவையும் அதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேல் நோக்கியே தான் வந்துக்கிட்டு இருந்தான். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 2-3 நாளைக்கு முன்னாடி 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே போகிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. அது பக்கத்தில் போயிட்டு 2-3 நாளாக பாசிட்டிவில் தான் இருக்கான். அப்பேற்பட்ட இந்த பங்குல ஒரு முக்கியமான தகவல் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஈவன் வரக்கூடிய ஏப்ரல் 21 நாளைக்கு இந்த மாதிரி ஒரு போர்டு மீட்டிங் நடக்கும். அதில் டிவிடெண்ட் கொடுக்கறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகிறதாக ஒரு தகவல் வந்திருக்கு. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பிளிட்டு போனஸு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தாங்க எங்களுக்கு அடிவயிறு கலக்கும். பட் டிவிடெண்ட்னா ஒரு ஓரமாக கொடுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த பங்கு முதலீட்டாளர்கள் நினச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் பல்வேறு பல்வேறு போனஸ், ஸ்டாக் போனஸ் அல்லது ஸ்பிளிட்டு அப்படின்னு கொடுக்கப்பட்ட பங்குகள் திடீர்னு தலகுப்புற உளுந்து நம்ம பார்த்துருக்கோம். அதனால் அப்படி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க மனசில். நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது இப்போ நம்மளுடைய இந்தியாவில் திடீர்னு லக் எந்த பக்கம் அடிக்குதுன்னா, ஐடி துறையில் பல ஆண்டு காலமாக அடிச்சுக்கிட்டு இருந்தது. பட் இப்போ ஐடி துறை கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது. அதே மாதிரி ஃபார்மா பங்குகளில் பல ஆண்டு காலமாக ரொம்பவுமே சிறப்பாக இருந்தது. ஏன்னா அமெரிக்காக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்ல, டெக்ஸ்டைல் இது போன்ற எல்லா பங்குகளுமே இப்போ ஒரு மாதிரி ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி சுமாராக இருக்குது. திடீர்னு வளர்ச்சி அடையக்கூடிய விதமாக ஏதாவது ஒரு செக்டர் இருக்கா அமெரிக்காவுக்கோ அல்லது மற்ற இடங்களுக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி அப்படின்னாக்கா, திடீர்னு இந்த எலக்ட்ரானிக்ஸ் துறையில் சில அறிவிப்புகள் வந்தது. இந்த மாதிரி இந்தியாவிலிருந்து ஆப்பிள் ஐஃபோன் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இந்தியா ஒரு காலத்தில், இனி எதிர்காலத்தில், ஏன்னா டாட்டா கூட செமிகண்டக்டர் ரிலேட்டடாக பிளான்ட்டுகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய போய்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் எலக்ட்ரானிக்ஸ் செக்டர் ஓரளவுக்கு நல்லா இந்தியாவில் வளர்ச்சி அடைஞ்சிருமோ. அடுத்தது வந்து இந்த செக்டர் தான் சூப்பர்னா இவ்வளோ நாள் எனர்ஜி சொல்லிகிட்டு இருந்தாங்க, ரயில்வே துறை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எக்ஸ்போர்ட் ஓரியன்டாக, ஏன்னா அதெல்லாம் நம்ம இந்தியாவிலேயே கன்செப்ஷன், பட் எக்ஸ்போர்ட்டில் வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு துறையாக இப்போ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டரை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டிக்சன் போன்ற பங்குகளில் சமீபத்தில் 19,000 ரூபா ரேஞ்சில் இருந்தால் அங்கேருந்து 12,000 ரூபா வரைக்கும் போயிட்டு அப்புறம் ஒரு 3,000 ரூபா 15,000 ரூபா அப்படின்ற மாதிரி ஏறி இருக்கான். அதே மாதிரி ஏம்பர் அப்படின்ற பங்கெல்லாம் ஒன்றும் பெருசாக இறங்கல. 8,000 ரூபாயிலிருந்து ஒரு 5,000 வரைக்கும் போனால் மறுபடியும் 6,600 ரூபாயில் இருக்கான். இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்ற பங்கு வேணால் நல்லா கீழே இறங்கினான். கிட்டத்தட்ட 8,000 ரூபா ரேஞ்சிலிருந்து ஆல்மோஸ்ட் 3,500 4,000 ரூபா ரேஞ்சுக்கெல்லாம் வந்து விழுந்தவன் மறுபடியும் 4,000 ரூபாயிலிருந்து, ஆனால் அவன் 4-5 நாளைக்கு முன்னாடி கூட 4,000 ரூபா ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இப்போ 5,600 ரூபாயின்னு இருக்கான். ஸோ பிஜிஎல்னு ஒரு பங்கு அவனு, அதாவது இந்த செக்டரில் வந்து நண்பர்களே பெருசாக கீழே இறங்கல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேட்டு, 3 வருஷத்துக்கு முன்னாடி ரேட்டெல்லாம் இவனுக்கு யாரும் வந்து பார்க்கல. பல்வேறு பங்குகளில் நம்ம வந்து என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா 2024 விலை, 2023 விலை அப்படின்ற மாதிரி வந்து விழுந்தவனுகள் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் இந்த எலக்ட்ரானிக் செக்டர் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வரும்பொழுது இவனுங்கெல்லாம் எப்படி இருக்கான்னு போய் பார்த்தோம்னாக்கா, எவனுமே 2023 2022 விலையிலாம் இல்லை. இப்போ இந்த 2025 என்ன விலை இருக்கானுங்களோ அதுலேயே தான் இருக்கானுங்க. எது எப்படியோ எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு துறை வளர்ச்சி அடைகிற மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கள. இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட துறைகள்லாம் மீடியாக்களில் தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இந்த அமி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியில் ஸ்பிளிட் என்பது அடுத்த வாரத்தில் நடக்க போகுது. அதனுடைய எக்ஸ் டேட் என்பது 25 ஏப்ரல். ஆஹா நண்பர்களே, எஃப்ஐஎஸ்னுடைய தகவல்களை பார்க்கும்பொழுதே நம்மளுடைய உடம்பு அப்படியே சிலிர்க்குது. அதான் நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், அட ட்ரம்ப்பை நம்பியெல்லாம் போகாதீங்கய்யா, எங்கள் இந்திய மார்க்கெட்லேயே போடுங்க, சைனாவை நம்பி போகாதீங்க. பார்த்தீங்களா, உங்கள் ஊர் போயிங்கே வாங்காமல் நிறுத்தி வச்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ரேர் எர்த் மெட்டல்ஸ் எல்லாம் தரமாட்டேன்றாங்க. நாங்கள் என்னைக்காவது உங்கள் கையை பிடிச்சி இழுத்தோமா, சண்டைக்கு வந்தோமா, அப்புறம் ஏன் எங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் வாங்க மாட்டேன்றீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சோகமாக இருந்தது சமீபத்தினுடைய மார்க்கெட். கடைசியில் பார்த்தா இப்போ வெறும் 3 நாள் தான் பணம் போட்டிருக்காங்க. திடீர்னு பார்த்தா மார்க்கெட் ஸ்வங்கின்னு ஒரு 4-5 நாளாக மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய 10 நாள் மட்டும் நீங்கள் பணம் போட்டு எங்களுடைய மார்க்கெட்டை ஒரு 26,000 அல்லது 27,000 ஒரு புதிய உச்சத்துக்கு நிஃப்டியை, ஏன்னா மே மாதம் பிறந்ததுனாவே திடீர்னு இந்த
ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் அறிக்கை வெளியிடுவாங்க ஒவ்வொரு மீடியாக்களெல்லாம் வந்து செல் ஆன் மீ அண்ட் கோ அவே அந்த மாதிரியா அல்லது இந்த மாதிரியா இல்லை அப்படியா இப்படியான்னு என்னத்தையாவது ஒன்று எழுதுவாங்க. ஸோ இந்த மாதம் முடியறதுக்கு இன்னொரு 10 நாள் இருக்குது. இந்த 10 நாள் நீங்கள் தொடர்ந்து பணத்தை போட்டு எங்கள் மார்க்கெட்டை 26,000 அல்லது 27,000 கொண்டு வந்து விட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ரொம்ப புண்ணியமாக போயிடும். நண்பர்களே கவனிச்சிங்களா, இப்போ சமீபத்தினுடைய மார்க்கெட்டினுடைய எழுச்சியில், அதாவது இந்த மார்க்கெட்டினுடைய எழுச்சியில் ஒரு குறிப்பிட்ட மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட பங்குகள் மட்டும் ஏறல. நீங்கள் லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப்ஸ்னு முன்னணி கம்பெனிகளில் லாபம் செய்யக்கூடிய முன்னணி கம்பெனிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய பயிலுக 0%லேருந்து 40% வரைக்கும் ஏறின பங்குகளாக இருக்குது இப்போ சமீபத்தினுடைய மார்க்கெட்டினுடைய எழுச்சியில். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, சமீபத்தில் மிகப்பெரிய ஒரு விவாதம், அதாவது மார்க்கெட்டு இறங்குறப்ப என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் மருமகை ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பா, அதை ஒரு 10 மாமியாருக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி. இப்போ தான் சமீபத்தில் மார்க்கெட் கீழே விழுக ஆரம்பிச்சுனே அவ்வளோதான், ஸ்மால் கேப் கும்பா, மைக்ரோ கேப் கும்பா, மிட் கேப் கும்பா அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் உண்மைக்கு லார்ஜ் கேப்புன்னு தான் கீழே விழுந்து கிடந்தது. ஸோ அந்த சமயத்தில் மார்க்கெட் திரும்பி மேல் நோக்கி ஏறினப்ப லார்ஜ் கேப் மட்டும் ஏறிச்சா அல்லது மற்ற பங்குகளும் ஏறிச்சா அப்படின்னு பார்க்கக்கூடிய தகவல்களை எல்லாமே தான் ஏறி இருக்கானு பெரும்பாலும். ஸோ அப்போ இப்போ ஏறி வந்திருக்கக்கூடிய மார்க்கெட்டினுடைய ரேலி என்பது மார்க்கெட் வைட், அதாவது மார்க்கெட் முழுவதும் ஓவராலாக தான் இந்த ரேலி என்பது வந்துள்ளது. இதனால் மொத்தமாக பார்க்கல முதலீட்டாளர்களுக்கு கிட்டத்தட்ட கடந்த 4 நாட்களில் 25 லட்சம் கோடிக்கு மேலே மார்க்கெட்டில் ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் மீடியாக்களில் தகவல்கள் வருது. நண்பர்களே இப்போ தான் நம்ம மிக முக்கியமான தகவல் அப்படின்றது ஒன்று நாம் பார்க்க போகிறோம். பேங்க் நிஃப்டியினுடைய ராசி தான் நம்மளை இன்னைக்கு மேலே தூக்கி உட்கார வச்சிருக்கு. பேங்க் நிஃப்டி நீங்கள் போய் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், அவன் பாட்டுக்கு சரன்னு இந்த மார்ச் மாதத்தில் ஆரம்பித்தான் அவனுடைய வேலையை. இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஏப்ரலினுடைய பாதி வர்றதுக்குள்ளேயே அவனுடைய பழைய போன வருஷத்தினுடைய உச்சம் என்பது தூக்கிட்டு வந்தான். ஸோ இவனுடைய ராசி தான் நம்மளுடைய மார்க்கெட்டை எப்படி பண்ணியிருக்கு, நிஃப்டியை என்ன பண்ணியிருக்குனாக்கா, நிஃப்டியை வந்து பழைய ஹை சமீபத்தினுடைய மார்ச் மந்தினுடைய ஹையுக்கு கொண்டு வந்திருக்கு. ஸோ இனிமேல் மார்க்கெட் என்னவா மாறுது அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வெர்சஸ் மற்ற செக்டர்கள் அப்படின்னு மாறுது. அதாவது பேங்க் நிஃப்டி வந்து இப்போ புல்லிஷ் மொமெண்டமில் இருக்கான், இவனை நம்ப முடியாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே 3 முறை இந்த மாதிரி இடத்துக்கு வரையில குபால்னு கீழே விழுந்தவன் தான் பேங்க் நிஃப்டி. ஸோ அப்போ பேங்க் நிஃப்டி வந்து கீழே இறங்கி ஒருவேளை நிஃப்டியை கீழே இறக்குற மாதிரி ஏதாவது ஒரு வேலை நடக்கும் பொழுது, நீங்கள் நிஃப்டி கவனிச்சிருக்கீங்களா, எவனாவது ஒரு செக்டர் கீழே போகல திடீர்னு பேங்க் நிஃப்டி வச்சு தூக்கி விட்டான் அப்படிம்பாங்க. அப்புறம் பேங்க் நிஃப்டி கீழே போயிட்டு இருக்கீங்களா, ஐடி வச்சு தூக்கி விட்டாங்கன்னு ஏதாவது ஒரு தகவல் அப்படின்றது வரும். அந்த நேரத்தில் அப்போ ஒருவேளை பேங்க் நிஃப்டியே கீழே இறங்கினாலும் வேற ஏதாவது ஒரு துறை வந்து டக்குன்னு சப்போர்ட் பண்ணுமா, பேங்க் நிஃப்டிக்கு எதிராக ஐடி, ஃபார்மா, மெட்டல்ஸ், எனர்ஜி இது போன்ற செக்டர்கள் ஏதாவது உதவி செய்யுமா? எனர்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸு, ஓஎன்ஜிசி அப்படிலாம் இருக்காங்க. மெட்டல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா டாடா ஸ்டீல் அந்த மாதிரி பெரிய ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் போன்ற ஆட்கள்லாம் இருக்காங்க. ஃபார்மாலிலாம் மிகப்பெரிய பழந்துன்னு கொட்டை போட்ட பெரிய ஆட்கள்லாம் இருக்கானுங்க. ஐடிலையுமே பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ இனி என்ன ஆக போகுது அடுத்த 2 வாரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இன்னும் தொடர்ந்து இத்தனை நாள் நான் செஞ்சதை மறுபடியும் இன்னொரு 6-10 நாளைக்கு நான் செய்ய மாட்டேனா அப்படின்ற மாதிரி பேங்க் நிஃப்டி நம்ம மார்க்கெட்டை மேலே இழுத்துட்டு போக போகிறானா, அல்லது பேங்க் நிஃப்டியே கீழே விழுந்தாலும் இந்த ஐடி மற்றவங்களையெல்லாம் முட்டு கொடுத்து ஏதாவது மார்க்கெட்டை நிறுத்தி வைக்க போகிறாங்களா அப்படின்னு பார்க்கறக்கு ரொம்பவுமே அடுத்த 10 நாட்கள் ரொம்ப 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 சுவாரஸ்யமாக இருக்க போகக்கூடிய நாட்கள். அப்படி ஏதாவது ஐடிலாம், அதாவது சில செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆளுகள்லாம் மேல் நோக்கி இருப்பானுங்க, அப்புறம் துண்டு தொக்கடாவெல்லாம் தேடி பிடிச்சி வளரும் கம்பெனியாக பார்த்து எவனா அந்த செக்டரில் இருக்கானான்னு தேடிக்கிட்டு இருக்கணும். ஆனால் ஐடியை பொறுத்த வரைக்கும் டாப் குவாலிட்டி பங்குகளே மேலேருந்து கீழே விழுந்து கிடக்கிறான். ஸோ டிசிஎஸ்னு ஒரு பங்கு எடுத்து பார்க்குறான், அவன்லாம் மேலே 4400 ரூபா ரேஞ்சு, 4500 ரூபா ரேஞ்ச் இருந்தவனே இப்போ 3298ன்னு கிடக்கிறான். ஸோ கிட்டத்தட்ட 25 to 30% அந்த மாதிரிலாம் எனக்கு கிடக்கிறான். இந்த நேரத்தில் இது மாதிரி பல்வேறு பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு டெக் மஹிந்திராலாம் எடுத்து பார்க்குறோன்னு வச்சுக்கிங்களேன், 30% பக்கம் இறங்கி கிடக்கிறான். அப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் இந்த டெக் மஹிந்திராலாம் என்ன பண்ணான்னு வச்சுங்களேன், ஒவ்வொரு வீழ்ச்சியின் போதும், இப்போ கூட 2022 ஒரு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி 1000 ரூபா ரேஞ்சுக்கு வந்தால் மறுபடியும் 1800 ரூபாயெல்லாம் போயிருக்கான். அப்போ இதெல்லாம் வந்து ஏதாவது ஒரு சப்போர்ட் எடுக்குமா? 2024 லெவலில் வந்து விழுந்து கிடக்கிறியே, அப்போ நீ வெறும் 2 days மூவிங் ஆவரேஜை வந்து டச் பண்ணினா கூட ஒரு 1500 ரூபா, இங்கிருந்து ஒரு 200 ரூபா என்னன்னா கூட சந்தோஷமா இருக்குமே அப்படின்ற மாதிரி இந்த ஐடி துறை போன்ற பங்குலாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க.
சரி நண்பர்களே, அமெரிக்க நாட்டிலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு முறையின் ஏற்றத்தின் போதும் உச்சத்துக்கு மார்க்கெட் வரும் பொழுது ஹெட்ஜிங் என்பதுதான் ஒவ்வொருத்தரையும் காப்பாற்றுவதாக தற்போதைய நிலைமையில் உள்ளது. இன்றைய தகவல் அனைத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு சந்தோஷம் தான். நாளை களத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.